ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒத்த அரிசி இதை வச்சு பசியாற முடியுமா? 1000 அரிசி இதை வச்சாவது ஒருவர் பசியாற முடியுமா? இது ஒரு அரிக்கால் படி அரிசி இதை வச்சு ஒருத்தர் தாராளமாக பசியாறலாம். என்ன போர் அடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்படி பல்லாயிரக்கணக்கான அரிசிகள் சேர்ந்தாதான் நம் பசியாரும் என்கிற பொழுது பல நூறு குட்டி குட்டி விஷயங்கள் தான் நம்முடைய உடல் நலனை பாதுகாக்கிறது என்பதை நாம் உணராமலே இருக்கிறோம். அதனால தாங்க விதவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டு ஆஸ்பத்திரிக்கு கொட்டி கொடுத்துட்டு அதன் வாசல்லையே தவம் கிடக்கிறோம். நம்ம ஆரோக்கியத்திற்கு எதிரான யமனை நம்ம வீட்டிலே வச்சுருக்கோம். அதுதாங்க ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜில் காய்கறிகளை வைக்கிறதுனால அதனுடைய சுவை, சத்து, முக்கியமாக நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு காரணமான மருத்துவ குணங்கள்லாம் போயிட்டு வெறும் சக்கையாக மாறிடுதுங்க. அது நம்முடைய வயிறை நிரப்ப மட்டும்தாங்க பயன்படும். அப்போ தினம் காய் கடைக்கு போகணும் அப்படின்றீங்களா? கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்கிற வீட்டில் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்களா? முடியுங்க. ஒரு வாரத்துக்கு உண்டான காய்கறிகளில் நீங்கள் லீவு நாளில் வாங்கி வச்சுட்டா கூட 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வெளியிலேயே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது எப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தக்காளியை ஃப்ரெஷ்ஷாக 20 நாள் வரைக்கும் கொஞ்சம் கூட வாடாமல் வதங்காமல் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துலாங்க. உழவர் சந்தைக்கு போனால் இது போல் காம்போடு தக்காளி விற்கும். காம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கொஞ்சம் கூட தக்காளி அதங்கக்கூடாது. அதாவது எங்கன்னா கீழே விழுந்து ஒன்றோட ஒன்று இது பண்ணி கொஞ்சம் ஒரு இடத்துல அதங்கும். அது மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே சீராக கெட்டியாக இருக்கிற மாதிரி பொறுக்கி எடுத்துக்கோங்க. நல்ல காய் வாட்டா, கொஞ்சம் அரைக்காயா, அப்புறம் பழுத்ததா 3 ரகமாக சேர்த்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த கடையில் எல்லாமே பழுத்து தான் இருக்குது. எங்கேயுமே உழவர் சந்தையில் காய் வாட்டா காய் இல்லை. வீட்டுக்கு கொண்டு வந்து உப்பு மஞ்சள் தண்ணியில் அதை அலம்பணும். காம்பு போயிடக்கூடாது. ஜென்டிலாக அலசி காற்றாட விட்டு ஒரு கூடையில் அடியில் காய் வாட்டு, அதுக்கு மேலே அரைக்காய், அதுக்கு மேலே பழத்தை அடுக்கி வச்சுட்டு வரிசையாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. 15 நாள் வரைக்கும் டெஃபினட்டாக அது அழுகாது, வாடாது. எனக்கு 20 நாள் வரைக்கும் வந்திருக்கு. நாம் காய்கறிகளை ஆர்கானிக்காக வாங்கி ஆர்கானிக்காக சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. அடுத்ததாக இஞ்சியை மாதக்கணக்காக வெளியிலேயே எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சியினுடைய மருத்துவ குணங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. உங்களுக்கே தெரியும், அது நல்ல ஜீரண சக்தி கொடுக்கும், பித்தத்தை தணிக்கும், இருமல், சளி ஆகியவற்றை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பயன்பாடு அதுக்கு இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வேஸ்ட் டப்பா எடுத்துக்கலாம். அதில் இப்படி 2 கைப்பிடி மணல் போட்டுக்கலாம். அதுக்கு வேஸ்ட் ஃபுட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். போட்டுட்டு நாம் வாங்கின இஞ்சி எல்லாத்தையும் அதில் அடிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மீதம் இருக்கிற மண்ணை கொட்டி இஞ்சி மறையிற அளவுக்கு நிரப்பினா போதும். அதில் லேசாக தண்ணி தெளித்து விடுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, இஞ்சி முளைச்சிரும். அதனால் அந்த மணல் ஈரப்பதத்தோடு இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒருவேளை எனக்கு அளவு தெரியாதுங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அடியில் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. ஓட்டை போட்டுட்டு இது போல் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ஃபுட் பாக்ஸில் வச்சுருங்க. ஏன்னா இதை நம்ம சமையல் மேடையில் தான் வச்சுருக்கிற போகிறோம். அப்படி வச்சுருக்கும்போது அந்த இடத்துல தண்ணி கரை, மண் கரைலாம் ஆகாமல் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் இது. கீழே கேப் இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் அதில் இறங்கிடும். அதை நாம் எடுத்து வெளியில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஒரு கை தண்ணி தெளிச்சிங்கன்னா போதுமானதுங்க. ஈர நப்பு மட்டும்தான் உள்ளே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். ஃபுட் பாக்ஸுங்களை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு மேல் மூடி வேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தூக்கி போட்டுரும். அப்படியெல்லாம் தூக்கி போடாதீங்க. எல்லா ஃபுட் பாக்ஸினோட மேல் மூடியை சேமித்து வச்சுக்கங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டப்பாக்குள்ளே டப்பா போட்டு வைக்க பிடிக்கல அப்படின்னா ஒரு மேல் மூடி எடுத்து அதன் மேலே அந்த இஞ்சி டப்பாவை வச்சு சிங்க்கு பக்கத்தில் வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சா விட்டு அதை எடுத்து கொட்டிட்டு வேறு உங்களுக்கு வசதியான இடத்துல வச்சுங்க. இப்போ இஞ்சியை பாதுகாக்கிற இன்னொரு முறையை நம்ம பார்த்துடலாம். இஞ்சி வாயின் வந்ததும் இந்த மாதிரி புட்டு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற களிமண்லாம் நல்லா ஊறிடும். கழுவுறதுக்கு நல்லா வரும். அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த இஞ்சிங்களை ஒரு சுத்தமான காட்டன் துணி மேலே பரப்புங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருந்தது, பொறுமையாகவே சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். இல்லை உடனடியாக இந்த வேலை செஞ்சுட்டா ஒரு வேலை ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி துணியை சுற்றி நல்லா இது பண்ணுங்கள். ஈரத்தெல்லாம் துணி எடுத்துக்கும். இருந்தாலுமே கூட கொஞ்சம் ஈரம் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃபேன் காற்றுல
ஆற விடுங்க. துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஸ்வீட் பாக்ஸோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரோமே அந்த பாக்ஸையே சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இது போல் ஒரு டிஷ்யூ பேப்பரை அடியில் போட்டுடுங்க. அதில் கழுவி ஈரம் போக காத்தார விட்ட இஞ்சியெல்லாம் அடுக்கி விட்டுருங்க. அதுக்கு மேலே நல்லா மடித்து விட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பரை போட்டுடுங்க. இது போல் மூடி வச்சுட்டு 2-3 நாள் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இஞ்சி நல்லாயிருக்கும். வேணுன்ற இஞ்சி எடுத்துக்கங்க. அப்போ அந்த டிஷ்யூ பேப்பர் நனைஞ்சிருந்துச்சின்னு வச்சுங்களேன், தூக்கி போட்டு வேறு இது போட்டுருங்க. நீங்கள் அதே ஈரத்துலையே வச்சோம் அப்படின்னாக்கா பூஷணம் பிடிச்சிரும், முளைச்சிரும். பொதுவாக நம்ம சேனலில் 0 காஸ்ட் ஆர்கனைசர்ஸ் அண்டு 0 காஸ்ட்டு டிப்ஸ் தான் சொல்லிட்டு வரோம். இது ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ரொம்ப உபயோகமான சேனல் நான் சொல்லுவேன். அதனால் என்னங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் பேக்கெட் 48 ரூபா விற்கிது, இதை தவிர வேறு வழி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. வாங்க, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, சொல்லிடுறேன். இது பாருங்கள், ஹோட்டல்லேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்தால் இந்த கவரில் போட்டு தராங்க. இந்த மெட்டீரியல் நல்லா பார்த்தோம். இதே மாதிரி 2 மெட்டீரியல் இருக்குது. இன்னொரு மெட்டீரியலில் சதுரமாக ஒரு மாதிரி புள்ளியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை உங்களுடைய பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அடியில் ஒரு லேயர், ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே ஒரு லேயர் மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்த தடவை யூஸ் அண்ட் த்ரோ தானே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு அடுத்த கட்டிங்ஸ் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுனோம்னா தேவையில்லை. அதை வெளியில் வச்சு காற்றாட விட்டோ இல்லை வெயிலில் காய வச்சு ரீயூஸ் பண்ணிக்கலாம், இந்த இஞ்சை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்ததை பார்க்க. அந்த காலத்தில், ஃப்ரிட்ஜு வராத காலத்தில் அம்மா பாட்டியெல்லாம் முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் தண்ணி தொட்டியில் போட்டு வச்சுருவாங்க. வேணுன்னும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. அது தண்ணியில் ஊறி அதனோட சத்துக்கள் இழந்துருமோன்னு எனக்கு ஒரு எண்ணம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எப்படி பாதுகாக்கலாம்னு பார்த்துலாம் வாங்க. ஏற்கனவே பூண்டு, வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளிக்கெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது வீடியோ போட்டிருக்கேன். இதில் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுனால இதை திரும்பவும் எடுத்து போடுறேன். இந்த முருங்கைக்காய்க்கு ஒரு எவர்சிலர் ஃபாயில் கவர் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை. அதுக்குள்ளே இதை வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டு இந்த முருங்கைக்காய் வெளியே நீக்கி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இன்னொரு எவர்சிலர் ஃபாயில் கவரை போட்டு கவர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இன்னொரு எவர்சிலர் ஃபாயில் கவர் இல்லை, உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்கு சாதாரண கவரே போட்டுட்டேன். இப்படி நல்லா போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. 3ஆவது நாள் எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, நல்லாவே இருக்கும் காய். ஆனால் தண்ணி விட்டுருக்கோம், அந்த கவரெல்லாம் நனைஞ்சிருக்கோம் உள்ளே. அப்போ தேவையான முருங்கைக்காயை எடுத்துக்கிட்டு வேறு கவரில், நல்லா ட்ரையான கவரில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட கவர் இல்லைன்னாக்கா இதையே நல்லா துடைச்சிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு 3 லேயராக மேலே சுற்றி இது உள்ளே வச்சுருங்க. அது இது உள்ளே இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மாய்ஸ்சரைஸையும் உறிஞ்சிக்கும். முருங்கைக்காயிலேருந்து வெளியே வர மாய்ஸ்சரைஸையும் அது உள்வாங்கிக்கும். முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறை எடுக்கும் பொழுதும் அந்த பேப்பர் நனைஞ்சிருந்தால் தூக்கி போட்டு பேப்பரை மாற்றிடுங்க. அதுக்கு நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்கா 15 நாள் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். புதுசு போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வாங்கி 2 நாள் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி 3ஆவது நாள். வாங்கும்போது இப்படி தான் இருந்தது, இப்போ இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி கீரைக்காய். ஆனால் கேரட்டை வெளியில் வச்சுருந்தா என்னது காஞ்சி இதுவாக போய்ட்டுரும். இப்படி வளைச்சாக்க நல்ல துணி போல் வளையும். ஆனால் இதில் லைட்டாக அழுகல் வந்துருச்சு. என்ன செஞ்சேன் அப்படின்னாக்கா, இதை பாருங்கள், ஒரு அரிசி பை தான். இதை கிழித்து நல்ல தண்ணியில் நினச்சி நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு இது மேலே இப்படி போட்டு மூடி வச்சுட்டேன். இதை வெளிச்சம் இல்லாத ரூமில், லைட்டு போட்டால் தான் அந்த ரூமுக்கு வெளிச்சம் வரும், அந்த மாதிரி ரூமில் எடுத்து போய் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுட்டேங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு முறை, ஈவினிங் பார்த்திங்கன்னா இது நல்லா உணர்ந்து போயிருக்கும் அந்த துணி. அந்த துணியை எடுத்து திருப்பி நினச்சிட்டு நல்லா ஒட்டை பிழிஞ்சிடணும். தண்ணி தளத்தலன்னு ஒழுங்குனா காயெல்லாம் அழுகி போயிடும். நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு போட்டு விட்டேங்க. 2 வேளையும் அது மாதிரி தான் பண்ணேங்க. அதனால் ஆனால் இந்த கேரட் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா அன்றைக்கே சமையல் பண்ணிவிடுங்க. இது எப்படியா இருந்தாலும் நம்ம தண்ணியில் வேணால் போட்டு வைக்கலாம். ஆனால் தண்ணியில் போட்டு வச்சோம்னாக்கா தினம் தண்ணி மாற்றணும். அது இல்லாமல் அழுகி அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் இந்த தண்ணியில் ஊறி. அதனால் டேஸ்ட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா அன்றைக்கே சமையல் பண்ணிடக்கூடிய
காய்கறி இது. அதனால் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கீரைக்காயும் அப்படி தான், ஒரு 2-3 நாள் தாங்கும், அவ்வளோதான். இந்த கத்திரிக்காய் இன்னும் எத்தனை நாள் தாங்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வாங்கின்னு வந்த மாதிரியே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இது மெத்தடு வந்து நல்லா 3 நாள் ஆச்சு இது வாங்கி. இன்னும் இது எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சேம்புங்க. இந்த சேம்பும் வாங்கி 3 நாள் ஆகுது. நான் இதில் போட்டு டைட்டாக கட்டி வச்சிட்டேன். இப்போ நம்ம அப்படியே கட்டி வச்சோம்னா இதுவும் வேறு விட்டு அழுக ஆரம்பிச்சிடும். ஆனால் அழுகலை, அப்படியே எப்படி வாழ்ந்தனோ அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் இதை ஓப்பன் பண்ணி காத்தாட விட்டு திருப்பியும் நான் முடிச்சு போட்டு வச்சிட போகிறேன். எத்தனை நாள் இது வரும்ன்றது எனக்கு தெரியல. அப்படியே வெளியில் வச்சோம் அப்படின்னா இப்போ காயிற வெயிலுக்கு அதுக்கும் சுருங்கி, அதாவது ஒரு ட்ரையாக ஆகிடும் அது. அதனால் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். எவர்சில்வர் ஃபாயில் கவர்ஸும் துணி அரிசி பையும் இருந்தால் போகிறோங்க. கரண்ட்டு மிச்சம், அதனால் காசு மிச்சம், ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் காய்கறிகளை வெளியில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டு வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை தவறாமல் பதிவிடுங்க. இது போல் பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல்களோட இணைந்திருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.